ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் எபிசோடில் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லி இன்றைக்கி நம்ம கிராமத்து காதலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வரப்போகிற அந்த 3 பேர் யார் யாருன்னு பார்க்கலாமா? அருணா, சுனில் அண்ட் கோகிலா. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இதே மாதிரி நீங்களும் நம்ம கிராமத்து காதலில் சீஃப் கெஸ்ட்டாக வரணும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்கள். நீங்களும் நம்ம கிராமத்து காதலுக்கு வரலாம். சரி, இன்னைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. சரி வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். என்னது இது? தமிழ்ச்செல்வி ஆளை காணோம், பாண்டி மாமாவும் காணோம். என்ன ஆயிருக்கும்? எந்த சத்தம்? எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ஒருவேளை அம்மா பிளான்லாம் சொதப்பி அவங்க 2 பேரும். उभय कुशल चिरजीवन प्रसुत भरित मंजुळतर श्रृंगारे संचारे अधर रुचित मधुरित बग सुधन घनग प्रशम निरत बांधव्ये मांगल्ये अमदम सति समदस सख मुख मन सुख सुमन लैव सुसुत सहित कामं विरह ललित भामं आनंद भोगं. தூங்கி எந்திரிச்சோன்னே இந்த வீட்டில் காப்பி கொடுக்க கூட ஆள் இல்லை. அடியாத்தே, இவன் என்ன இங்கே உட்காந்துருக்கா? காலங்காத்தால இவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்க மாட்டாளே. அது என்னமோ யோசனையாக உட்காந்துருக்கா. ஏ ஜோதி, ஜோதி, என்ன இது காதலே விழாத மாதிரி உட்காந்துருக்கா? அடியே ஜோதி. என்னம்மா? அடியே ஜோதி, நீ காலங்காத்தால எந்திரிக்க மாட்டியேடி. இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு இங்கே உட்காந்துருக்க, என்னாச்சு? ஏமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு? இப்போ வந்து இந்த கேள்வி கேட்குற? எனக்கு நிம்மதியாக தூக்கம் கூட வரல. ஏண்டி, அப்படி என்னாச்சு உனக்கு? ஐயோ, நேற்று தானே பாண்டி மாமாவும் தமிழ்ச்செல்விக்கும் முதல் ராத்திரிக்கு அமைச்சு வச்சோம். எந்த சவுண்டையும் காணோம், ஒன்றுத்தையும் காணோம். அவங்க 2 பேர்த்தையும் ஆளையும் காணோம். என்ன ஆச்சுன்னு தெரியாமல் நீ நல்லா தூங்கி எந்திரிச்சு வரியோ? ஆமா ஆமால, அதெல்லாம் ஏன் கவலைப்படுற? இந்நேரம் ஸ்னேகா பாம்பு அவளை போட்டு தள்ளி இருக்கும். அதான் சவுண்டை காணோம். எல்லாம் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும், கவலைப்படாத. சரி, அம்மாக்கு போய் சூடா ஒரு கப்பு காப்பி கொண்டாய. இங்க பாரு, உன்னை கொண்டே போட்டுறேன். நானே செம்ம கடுப்புல இருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ காப்பி கீப்பின்னு கேட்ட, சத்தியமும் உன்னை விச வச்சே கொண்டுருவேன். அடியாத்தே, ஏண்டி இப்படிலாம் பேசுற காலங்காத்தாலே? சரி வீடு, நானே போய் காப்பி போட்டுக்கிறேன். என்னடி, உனக்கும் காப்பி வேணுமா? கொண்டு வரேன் கொண்டு வரேன். எனக்கெல்லாம் காப்பி வேணாம். உனக்கு காப்பி தன்னால வருது, அங்க சித்த பாரு. யார் கொண்டு வரா? மதனியா? ஏய், என்னடி இவ ஆவியாவது வந்திருக்காளோ? அம்மா காப்பி எடுத்துக்கோங்கம்மா. ஏ தாயே, அவ ஆவிலாம் இல்ல, நிஜமான தமிழ்ச்செல்வி தான். காப்பி எடு முதல்ல. தமிழ்ச்செல்வி, நீ நீ ஆமாம்மா, நான் தான் காஃபி போட்டேன். சூடு ஆறுறதுக்குள்ள குடிங்க. ஏய் ஜோதி, என்னடி நடக்குது இங்க? ஆடு நடக்குது, கோழி நடக்குது, கூடவே அந்த தமிழ்ச்செல்வி நடக்கிறா. ஆளி மூஞ்சியும் பாரு. உன் பிளான் எல்லாம் சொதப்பிருச்சு, புரியுதா இல்லையா? தமிழ்ச்செல்வி உயிரோட தான் இருக்கா. ஏ ஜோதி, இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குடி. எப்படியா உயிரோட இருக்க முடியும்? பாலில் தூக்க மாத்திரை கலத்தேன். அது இல்லாமல் ஸ்னேகா பாம்பு உள்ள இருந்துச்சேடி. அப்போ ஸ்னேகா பாம்புக்கு என்ன ஆயிருக்கும்? எம்மா எம்மா, நான் இருக்கிற கலப்புக்கு ஏதாச்சும் சொல்லிவிட போறேன். காப்பி வேற சூடா இருக்குன்னு சொல்லியிருக்கா, மூஞ்சிலே ஊத்திடுவேன். நானே அவங்க 2 பேத்துக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். நீ ஸ்னேகா பாம்பு அந்த பாம்புன்னு சொல்லிட்டு இருக்க. அது இருந்தா என்ன, செத்தா என்ன? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். அடியே, பாம்புக்காரன் வந்துருவாண்டி பாம்பு கேட்டு. நீ வேற. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன் மதனி கிட்ட போய் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேளு. என்னடி சொல்ற ஜோதி? ஆமாம்மா, முதல்ல மதனிட்ட போய் கேளு என்ன நடந்துச்சுன்னு. அப்பதான் தெரியும். போ போ. இப்ப தமிழ்ச்செல்வியை பார்த்தில்ல, எவ்வளவு சிரிச்சு குளிச்சுட்டு சந்தோஷமா வந்து நிக்கிறா. அவ மூஞ்ச பார்த்தாவே எனக்கு என்னமோ எல்லாம் நடந்திருக்குன்னு தோணுதுமா. ஏ ஜோதி, என்னடி சொல்ற? நெசந்தானா? ஆமா ஆமா, நீ முதல்ல போய் கேளு. சரி சரி இரு, அதுக்கு முன்னாடி ஒரு வாய் காப்பியை குடிச்சுக்கிறேன். ஏய், ஏன்டி புடிங்கிட்ட? இப்ப காப்பியா முக்கியம், முதல்ல போய் கேளு, நான் பின்னாடியே வரேன். இவ ஒருத்தி பாண்டி கூட சேர்றதுக்குள்ள என்ன ஒரு அலையாக்கிடுவா. ஐயோ, அந்த ஸ்னேகா பாம்புக்கு என்னாச்சோ, முதல்ல அதை போய் பார்க்கணும். யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதான் ஆட. பாத்தியாமா, உன் மதனி நல்லா சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்கு, போய் கேளு. ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பது அன்பு தொல்லையோ, ஆயர்பாடி
ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ பாவம் ராதா. எம்மோ உன்னை போய் கேட்க சொன்னா பாட்டு ரசிச்சிட்டு இருக்கியா? போமா. போறேன்டி மதனி மதனி. அட வாலட்சுமி, காப்பி குடிக்கிறியா? அதெல்லாம் இருக்கட்டும், என்ன காலையிலே பாட்டு சத்தம் பலமா இருக்கு, என்ன விஷயம்? ஐயோ, இந்த அத்தை சொல்றத பார்த்தா எல்லாம் நடந்திருக்குமோ? எம்மோ கேளு கேளு. கவலைப்படாதீங்க, சீக்கிரமா நடக்கும். அது சரி, நீ காப்பி குடிக்கிறியா? இல்ல மதனி, இப்பதான் தமிழ்ச்செல்வி காப்பி கொடுத்தா. ஆமா லட்சுமி, இன்னைக்கு தமிழ்ச்செல்வி தான் எல்லாத்துக்கும் காப்பி போட்டா. காப்பி நல்லா இருக்குல்ல? ஆமா மதனி, நல்லா இருந்துச்சு. எம்மோ உன்னை என்னத்தை பத்தி கேட்க சொன்னா நீ காப்பியை பத்தி கேட்டுட்டு இருக்க? அறிவு கட்ட அம்மா, கேளு கேளு. ஆட இருடி, இவ ஒருத்தி. மதனி, அப்புறம் தமிழ்ச்செல்வி ரொம்ப சந்தோஷமா இருக்கா போல. பின்ன இருக்காதா லக்ஷ்மி? ஏன் மதனி, நேத்தி சந்தோஷமா இருந்தாங்களா? நீங்க எதுவும் கேட்டீங்களா? எப்படி லக்ஷ்மி நான் போய் அதை கேட்பேன்? ஏன் மதனி, இதுல என்ன இருக்கு? சின்ன சிறுசுங்க, நம்ம பெரியவங்க தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். கேட்டாதானே தெரியும். நீ சொல்றது வாஸ்தவம் தான், கேட்டாதான் தெரியும். ஆனா தமிழ்ச்செல்வி முகத்தை பார்த்தாவே தெரியுது என்ன ஒரு பூரிப்பு. அதனால எனக்கு என்னமோ சந்தோஷமா தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மதனி, அப்படி குருட்டம்போக்குல சொல்ல முடியாதுல்ல, கேட்டாதான் கொஞ்சம் நமக்கு தெளிவா புரியும். இங்க பாரு லட்சுமி, நம்ம கேட்டாதான் அதுங்களுக்கு சங்கடமா இருக்கும். சரியா? அதுங்க வாழ்க்கை அதுகிட்ட விட்டுட்டோம், அதுங்க வாழுங்க. அது இல்லாம தமிழ்ச்செல்வியும் பாண்டியும் பிடிச்சி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால நல்லபடியா நடத்தியிருப்பாங்க. எனக்கு என்னமோ சந்தோஷமான கனவு வந்துச்சு. தமிழ்ச்செல்வி முகத்தையும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதனால ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க வாழ்க்கைய. பாத்தியா, அத்தை சொன்னது சரிதான். நம்ம போச்சு, தமிழ்ச்செல்விக்கும் பாண்டி மாமாக்கும் எல்லாம் முடிஞ்சிச்சு. உன் பேச கேட்டேன் பாரு. என்ன? இருடி, இவ ஒருத்தி. ஏமா ஏமா, வாப்பா பாண்டி, காப்பி குடிச்சிட்டியா? ஆமாம்மா, தமிழ்ச்செல்வி ரூமுக்கே எடுத்து வந்து கொடுத்துட்டா. கப்ப வைக்க தான் வந்தேன், இந்தாங்க. சரிப்பா. அம்மா, நேத்து ராத்திரி செம கூத்துமா, உன்கிட்ட சொல்லியே ஆகணும். டேய் பாண்டி, என்னடா அதெல்லாம் நீ என்கிட்ட சொல்ல வேணாம். இவன் ஒருத்தன் பாரு லட்சுமி, நேத்து நடந்ததை சொல்லியே ஆகணுங்கிறான். ஏண்டா உனக்கு ஏதாவது விவஸ்தை இருக்கா? நாங்கெல்லாம் நிக்கிறோம், எங்ககிட்ட என்ன சொல்ல போற? போடா முதல்ல. ஏம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்கம்மா. நேத்து ராத்திரி. அட இருடா, அது என்ன என்கிட்ட சொல்ற? சந்தோஷமா இருந்தீங்கல்ல, போ. ஏம்மா, நான் சொல்ல வரது முழுசா கேளுங்கம்மா. இருங்க மதனி, பாண்டி எதை சொல்ல வரான்ல, என்னன்னு கேட்போம். நீ சொல்லு பாண்டி. ஏம்மா, நேத்து ராத்திரி எங்க ரூமுக்குள்ள பாம்பு வந்துருச்சுமா. ஏ பாண்டி, என்னடா சொல்ற? பாம்பு வந்துருச்சா? என்னடா என்கிட்ட எதுவுமே சொல்லல, எங்களை எழுப்பவே இல்லை, என்ன ஆச்சு? அட பயப்படாதீங்க, சொல்றதை கேளுங்க. நான் உள்ள இருக்கும்போதே தசுபுசுன்னு சவுண்டு கேட்டுச்சு. எனக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் தமிழ்ச்செல்வி பாலை கொண்டு வந்தாலா, அந்த பாலை கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கலான்னு வச்சா அந்த பாலை பாம்பு குடிச்சிருச்சு. டேய் பாண்டி, என்னடா என்னென்னமோ சொல்ற? பாலை பாம்பு குடிச்சிருச்சுங்கிற, என்ன ஆச்சு அப்புறம்? ஐயோ, அந்த பாலில் தான் நான் நிறைய தூக்க மாத்திரை கலந்துருந்தேனே, அதை பாம்பு குடிச்சிருச்சா? பாண்டி, பாம்புக்கு என்ன ஆச்சுப்பா? ஏ லக்ஷ்மி, நீ வேற, பிள்ளைங்க 2 பேரும் உள்ள இருந்துக்குங்க, பாம்புக்கு என்னாச்சுன்னு கேக்குற? ஏம்மா பதறாதீங்க. அந்த பாலை குடிச்சிட்டு பாம்புக்கு என்னாச்சுன்னு தெரியல. மயக்கம் போட்டு விழுந்துச்சா செத்துருச்சோ தெரியல. ஆனா தமிழ்ச்செல்வி தைரியமா அந்த பாம்பை பிடிச்சி புதைச்சிட்டா. அத்தை, ஜோதி, நீங்க எதுக்கு இவ்வளவு ஆச்சரியமா கேக்குறீங்க? அது ஒண்ணு இல்ல, அவ்வளவு தைரியமா புடிச்சு புதைச்சிட்டாளான்னு கேட்டேன். டேய், என்னென்னமோ சொல்றியேடா, என்னடா? ஏம்மா, ஒன்றும் பயப்படாதீங்க. அது நல்ல பாம்பு தானா, ஒன்றும் செய்யல எங்களை. அது மயக்கம் போட்டு சுருண்டு விழுந்துருச்சு. அப்புறம் தைரியமா தமிழ்ச்செல்வி தான் பாவம், அதுவும் ஒரு உசுறு தான்னு நம்ம கொல்ல பக்கம் புதைச்சிட்டு வந்துட்டா. அப்போ உங்களுக்கு ஒன்றும் ஆகல இல்லடா? அதெல்லாம் ஒன்றும் ஆகலம்மா. அப்புறம் என்ன கிண்டல் பண்ண, நான் அவளை கிண்டல் பண்ண. ஐயோ, செம காமெடி. சரி, போதும். உங்களுக்கு ஒன்றும் ஆகல இல்ல, அது போதும். நாகம்மாக்கு விளக்கு போட்டா சரி ஆயிடும். சரி, நீ போய் குளிச்சுட்டு வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. ஆனா தமிழ்ச்செல்வி உண்மையுமே தைரியமான பொண்ணுமா. சரிடா, போடா. பாத்தியா லட்சுமி, அதுங்க சந்தோஷமா தான் இருந்திருக்குங்க. பாம்புனால இன்னும் கொஞ்சம் பயத்துல சந்தோஷமா தான் இருந்திருக்குங்க. ஐயோ, நல்ல பிள்ளைங்க. ஆனா என் மருமகளுக்கு எவ்வளவு தைரியம் பாரு, அந்த பாம்பையே பிடிச்சி புதைச்சிட்டு வந்திருக்கா. ஐயோ, பாம்பை புதைச்சிட்டாளா? இப்ப இந்த பாம்பு ஆட்டிக்கு நான் என்ன சொல்ல போறேனோ? பைத்தியக்காரி, நான் அப்பயே சொன்னேன்ல, உன் பேச நம்பி இப்ப பாரு, அவங்க சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஸ்னேகா பாம்பு அந்த பாம்புன்னு சொல்லி பாம்பு கொண்டுட்டேன். இப்ப தமிழ்ச்செல்வி சந்தோஷமா இருக்கா. என்னடி சொல்ற? அப்ப ஸ்னேகா பாம்பு செத்துருச்சா? நானே தமிழ்ச்செல்வி சாவலன் கவலையில இருக்கேன், உனக்கு பாம்பு செத்துருச்சான்னு கேக்குறியா? படி. அடியே, தமிழ்ச்செல்வி இப்ப சாவலனா அப்புறம் கொண்டுக்கலாண்டி. இப்ப இந்த பாம்பாட்டி வந்தானா நான் ஸ்னேகா பாம்புக்கு எங்க போறது? நான் இப்ப போய் தோண்டிதான் எடுக்கணும். ஸ்னேகா, இதோ வாரேன்.
நம்ம ஊருக்குள்ளதான் இந்த டீயே இவ்வளவு கேவலமா இருக்கு. பால்ல போடுறாங்களா இல்ல கழுத மூத்தத்துல போடுறாங்களான்னு தெரியல. தம்பி என்னப்பா சொன்ன? ஒன்னும் இல்லைங்கண்ணா, டீ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஆஹா, குடிக்கிறதே ஓசி டீ, இவங்களுக்கு பேச்ச பாரு பேச்ச. டேய் சுனிலே, வாடா வாடா மச்சான் பாண்டி, வா வா. என்னடா வர சொன்ன? சும்மாதான்டா, டீ கடைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம 2 பேரும். அதான் டீ குடிக்கிறியா? இல்லடா நான் வீட்லயே குடிச்சிட்டேன், நீ குடி. ஆமா ஆமா, நீ இங்க குடிக்கிறதுக்கு அங்கே குடிச்சிடலாம். சரி சொல்லு மச்சான், என்னத்துக்கு வர சொன்ன? என்னடா இப்படி கேக்குற? புது மாப்பிள்ள, நேத்தி வேற அதெல்லாம் நடந்திருக்கு. அதான் எப்படி இருந்த, சந்தோஷமா இருந்தியா அப்படின்னு கேட்கதான் வந்தேன். அதுவா? டேய் சுனிலு, நேத்து நடந்ததை கேட்டா நீயே சிரிப்ப. செம காமெடிடா. ஐயோ, நைட்டு ஃபுல்லா ஒரே கூத்து தான். டேய் மச்சான், வேணான்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா ஒரே கூத்தாமே. பாத்தியா, கல்லண்டா நீ. டேய் நீ நான் சொல்றத முதல்ல கேளுடா. புரியுது மச்சான், உன் மூஞ்சிய பார்த்தாவே தெரியுது, அம்புட்டு பிரகாசமா இருக்கே. சரி நல்லா இருந்தா சரிதான். டே லூசு பையனே, ஒன்னும் நடக்கலடா சுனிலு. என்னது, ஒன்னும் நடக்கலையா? அதுக்கேண்டா இப்படி சிரிக்கிற? நேத்து நான் உன்கிட்ட எம்பட்டு சொல்லிட்டு வந்தேன். ஏண்டா தமிழ்ச்செல்வி தான் நினைச்சுக்க போறாடா, ஏண்டா இப்படி பண்ற பாண்டி? ஏய் நான் சொல்றத முதல்ல கேளுடா. நானும் தமிழ் செல்வி நல்லா தான் பேசிட்டு இருந்தோம். அவளும் நானும் மனசை விட்டு பேசிட்டு இருந்தோம். அந்த சமயம் பார்த்து பாம்பு வந்துருச்சுடா. என்னது, பாம்பா? ஆமாண்டா பாண்டி, நீ வரும்போது தசு புசுன்னு சவுண்ட் கேட்டுச்சுல, அது பாம்போட சத்தம் தான். டேய் என்னடா சொல்ற? நான் வரும்போது பாம்பு அங்கதான் இருந்துச்சா? அடியாத்தி. ஆமாண்டா, எனக்கும் தெரியல, சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. அப்புறம் தமிழ் செல்வி பாலை கொண்டு வந்தா. சேர்ந்து பாலை அங்க வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த பாலை ஃபுல்லா பாம்பு குடிச்சிட்டு செத்தே போயிருச்சு. என்னது, பாம்பு குடிச்சு செத்து போயிடுச்சா? என்னடா சொல்ற? அப்போ உங்க 2 பேத்துக்கும் ஒன்னும் ஆகல? அதெல்லாம் ஒண்ணும் ஆகலடா, நான் தான் செத்த பயந்துட்டேன். ஆனா தமிழ் செல்வி தைரியமா பாம்பை பிடிச்சி புதைச்சிட்டாடா. அது சரி, அம்புட்டு பெரிய வீட்டுல எப்படிடா பாம்பு வரும்? அது உங்க ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல? அதெல்லாம் தெரியலடா என்னன்னு. நல்ல வேலை எதுவும் நடக்கல. டேய் பாண்டி, இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல, சிந்திக்க வேண்டிய விஷயம். எப்படி பாம்பு வந்திருக்கும்? இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட உங்க வீட்டுல பாம்பு வராது. இத்தனைக்கும் உங்க வீடு மாடி வீடு, எப்படிடா வந்திருக்கும்? அது பாலை குடிச்சிட்டு பாம்பு செத்து போயிருச்சுன்னா அப்ப இந்த பால்ல எது இருந்திருக்குமோ? பாலில் விஷம் இருந்துச்சோ இல்லை பாம்புக்கு விஷம் இருந்து பால் குடிச்சு செத்துச்சோ அதெல்லாம் தெரியல. ஆக மொத்தத்தில் பாம்பு செத்துருச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். நான் தான் பயந்து போய் தமிழ்ச்செல்வியை பிடிச்சிட்டேன். தமிழ்ச்செல்வி தைரியமா இருந்தாடா. அடே, நேத்து ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாட சொன்னா நீங்க பாம்பு பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கீங்களேடா, இதை வேற வெளியே சொல்றியே, வெக்கமா இல்ல? போடா முதல்ல. அட போடா, நீ வேற. நேத்து தான் நாங்கள் மனசு விட்டு பேச ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாம் பொறுமையா நடக்கட்டும்னு சொல்லிட்டா. அது நம்ம தமிழ்ச்செல்விக்கு இப்படி இருக்கிறதான் பிடிச்சிருக்கான் தெரியுமா? சரி பாண்டி, எனக்கும் ஒன்றும் இல்லை. நீ தமிழ்ச்செல்வி சந்தோஷமா இருந்தா போதும். உங்களை யாரும் பிரிக்க கூடாது, அம்புடுதான் என் ஆசை. அடையாண்டா, எங்களை யாரும் பிரிக்க போறா? எங்களுக்கு வருத்தமே எங்க அப்பாவும் அவங்க அப்பா அம்மாவும் பேசாதது மட்டும்தான். அவங்களும் சேர்ந்துட்டாங்கன்னா நாங்க சந்தோஷமா இருக்க போறோம் தான். இதுக்கு மேல என்ன வேணும்? சரி சுனில், நான் கிளம்புறேன், வேலைக்கு லேட் ஆயிடுச்சு, வரட்டா? சரிடா. எப்படி அந்த ரூம்குள்ள பாம்பு வந்திருக்கும்? இந்த ஜோதி அம்மாவும் சரியில்லை. அதுங்க எதுவும் வேலை பார்த்துருக்குங்களா? அதுவும் பாலை குடிச்சிட்டு பாம்பு செத்து இருக்குன்னா இதுங்க ஏதோ திட்டம் போட்டிருக்குங்களோ? இவன் தான் அதுங்களை நம்புறான், நமக்கு நம்பிக்கை இல்லை. என்ன இருந்தாலும் தமிழ்ச்செல்விகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். இவன்கிட்ட சொன்னா கேட்க மாட்டான், தமிழ்ச்செல்விகிட்ட சொல்லிடலாம். தம்பி டீக்கு காசை கொடுத்துட்டு போப்பா. அட அண்ணே, அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க. எம்மோ, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ இப்ப எதுக்கு கொல்லப்புறத்துல வந்து நிக்கிற கோடாலியை தூக்கிட்டு? அடி போடி, நீ வேற. எம்மா, என்னமாச்சு? ஏன் இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? ஏய், அந்த ஸ்னேகா பாம்பு இங்கே தாண்டி எங்கேயோ புதைச்சிருக்கா. எங்க புதைச்சிருக்கான்னு தெரியல, அதை தோண்டி எடுக்கணும்டி. உனக்கு என்ன பைத்தியமா? அவதான் பாம்பு கொண்டு புதைச்சிட்டாலே, அதை தோண்டி எடுத்து என்ன பண்ண போற? அடியே ஜோதி, என்னடி இப்படி கேட்க விடுற? அந்த பாம்புக்காரன் வந்தானா அம்புட்டுதான். அது இல்லாம இந்த ஸ்னேகா பாம்பு மேல அவன் உசுரே வச்சிருக்கேன்னு சொன்னான். அந்த பாம்புக்கு ஏதாச்சும் என்ன தொலைச்சிருவாண்டி. அது எப்படியாவது தோண்டி எடுக்கணும்டி. எம்மா பைத்தியம் அம்மாவே, அதுதான் செத்து போச்சே, தோண்டி எடுத்து என்ன பண்ண போற நீ?
அது செத்துருச்சோ உயிரோட இருக்கோ முதல்ல இந்த பாம்பை நான் கண்ணால பாக்கணும்டி, அப்பதான் எனக்கு மனசு ஆறும். எங்க புதைச்சான்னு தெரியலையே. ஓஹோ, சரி சரி. அப்ப அந்த பாம்பு பெட்டி இருக்குல்ல, இந்த செத்த பாம்பை எடுத்து வச்சு கொடுத்துருவோம். அவனுக்கு முன்னாடி திறக்க வேணாம், அவன் எடுத்துட்டு போயிட்டோம். என்ன சொல்ற? ஏதோ ஒண்ணு. இப்ப பாம்பு எங்க புதைச்சிருக்கான்னு தெரியலையே. எம்மோ, அங்க பாத்தியா? அந்த இடம் தான் கொஞ்சம் மேடா இருக்கு, அங்கதான் புதைச்சிருப்பா. வா, அங்க போய் தோண்டுவோம். சரிடி, வா போய் பாப்போம். எம்மோ, இங்கதான் இருக்கணும், தோண்டி பாரு. ஐயோ, இந்த தமிழ் செல்விக்கு பாலை கட்டலான்னு பார்த்தா என்ன குழி நோண்ட வச்சுட்டாலே. அடியே, நான் பெத்த மவளே, உனக்காக தானே இதெல்லாம் செஞ்சேன். கொஞ்சம் குழிய நோன்றி, மூச்சு வாங்குது. நீ தானே இந்த பிளான போட்ட, நீயே தோண்டு தோண்டு தோண்டு. ஐயோ, அந்த பாம்பாட்டிக்கு மட்டும் நம்ம கொண்டு புதைச்சிட்டோம்னு தெரிஞ்சது, அம்பிட்டுதான் வேற பாம்பை விட்டு நம்மளை கொண்டுருவான். எம்மோ, சீக்கிரம் தோண்டுமா, யாராவது வந்துட போறாங்க. காலங்காத்தாலே குழியை நோண்டிட்டு இருக்க. அடியே, இவ்வளவு பேசுறீல, நீ கொஞ்சம் தோண்டேண்டி, முடியலடி. அட போமா, எனக்குலாம் அது தோண்டி பழக்கம் இல்ல. தோண்டு தோண்டு. என்னடி இவ்வளவு பெருசு தோண்டிட்டேன், இன்னும் காணும் பாம்ப. நல்லா தோண்டுமா. எம்மோ எம்மோ, பாம்பு வால் தெரியுது, அங்கதான் இருக்கு, தோண்டு. ஏ ஆமாண்டி ஜோதி, பாம்பு தெரியுதுடி. ஏ ஜோதி, ஆமாண்டி, இது செத்து போச்சுடி. நேத்தெல்லாம் ஸ்னேகா புசு புசுன்ட்டு இருந்துச்சுடி, இன்னைக்கு பாரு சத்தமே இல்லாம இருக்குடி. ஆமா, நீ இந்த பால்ல அத்தனை தூக்குற மாத்திர கலந்த தமிழ் செல்வி சாவணும்னு கடைசியில இந்த ஸ்னேகா பாம்பு குடிச்சிட்டு செத்துருச்சு. பாவம், என்னத்த செய்ய போறோமோ. அடியே ஜோதி, இப்ப பாம்பாட்டி வந்தா நான் என்னடி செய்யறது? நான் தான் சொன்னேன்ல, நீ அந்த டப்பாக்குள்ள போட்டு வச்சிரு, டக்குன்னு காசு கொடுத்து அமிச்சிரு. அதுக்கு மேல நமக்கு சம்மந்தம் இல்ல, சரியா? என்னமோ சொல்ற, அந்த பாம்பாட்டிக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சு, அம்புடுதான். ஏ ஸ்னேகா, எந்திரி ஸ்னேகா. அதுதான் செத்து போச்சுல, அதுக்கிட்ட போய் ஸ்னேகா எந்திரி ஸ்னேகா எந்திரின்னு எந்திரிச்சிருமா. வாமா, முதல்ல அந்த பாம்பை முதல்ல பத்திரமா பெட்டிக்குள்ள வைப்போம். சரி சரி வா. பேசாம நம்மளே இந்த தமிழ் செல்வியை போட்டிருக்கலாம் போல. இந்த பாம்பை வச்சு போடலான்னு நினைச்சது தப்பா போச்சே. ஸ்னேகா, இன்னும் ஒரு டம்ளர் கூட பால் தரேன், எந்திரிச்சிரு ஸ்னேகா. நீ கொடுத்த பால்ல தான் அது பட்டுன்னு போயிருச்சு, திரும்ப பாலா? பேசாம வாமா. என்ன காலையில இருந்து யாரையும் வம்பிழுக்காம பொழுதே போலையே, எவ்வளவு சிக்க மாட்டாளே. இந்த அருணாக்கா வருது. சரி சரி கூப்பிடுவோம். அருணாக்கா, அருணாக்கா. சொல்லு பொன்மண்டு. என்ன அருணாக்கா, மூட்டையெல்லாம் பெருசா இருக்கு, எங்க போயிட்டு வர? வேற எங்க, ரேஷன் கடைக்கு தான் பொன்மண்டு. அம்புட்டு கூட்டம், அதான் காலையில போயிட்டு வந்துடலான்னு போயிட்டு வந்துட்டேன். அரிசி பருப்பு தான் வாங்கிட்டு வரேன். ஏன் அருணாக்கா, உனக்கு இதெல்லாம் தேவையா? எதுக்கு நீ அரிசி மூட்டையை தூக்கிட்டு வர? அதான் உன் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அவன் பொண்டாட்டி என்ன செய்யறா? உன் மருமக அவளை அமுச்சுட வேண்டியதானே ரேஷன் கடைக்கு. அவன் என்ன செய்வா? வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கா, என் மவனை கிளப்பி அனுப்பிட்டு இருக்கா. அம்பிட்டு வேலை இருக்குல்ல, அதெல்லாம் அவ தான் பாக்குறா. அதான் நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன். என்ன அருணாக்கா இப்படி சொல்ற? மருமகன் ஒருத்தி எதுக்கு இருக்கா? எல்லா வேலையும் பார்க்க தானே, அதுக்கு தானே கல்யாணம் கட்டி கூட்டிட்டு வந்திருக்கோம். ஏன் பொண்ணுண்டு, அதுக்குன்னு எம்பிட்டு வேலையை அவ பாப்பா. அதான் நம்மளால முடிஞ்சது பார்க்கலான்னு போயிட்டு வரேன். அருணாக்கா, நான் சொல்றத கேளு, இப்படிலாம் இடம் கொடுக்காத. அப்புறம் தலையில உட்காந்து ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிடுவாளுக. எல்லா வேலையும் பார்க்க சொல்லு. இப்ப என்ன குறைஞ்சா போயிடுவாளுக? நீ ஜம்முன்னு உட்காந்துட்டு சாப்பிடு. நீ மகனை பெற்றிருக்கல. என்ன பொண்ணு இப்படி பேசுற? நீயும் ஒரு மகனை வச்சிருக்க, உன் மருமகளையும் பாக்குறேன், அம்பிட்டு வேலையும் பாப்பாளா சொல்லு. நீயும் வேலை செஞ்சுதானே ஆகணும். அட போக்கா, நீ வேற. நான்லாம் இப்ப குடிச்ச காப்பி டம்ளரே எடுத்து உள்ள வைக்கிறதுல எல்லாம் அந்த நெட்டச்சி தான் செய்யறா. எதுக்கு மகனை பெத்தா சந்தோஷப்படுறோம்? இந்த வயசான காலத்துல நல்ல ஜம்முன்னு உட்காந்து சாப்பிடலாம்ல மருமகன் ஒருத்தி வந்தா, அதுக்கு தானே. நீ இப்படிலாம் இடம் கொடுக்காத, சொல்றான் கேளு. பொன்வண்டு, அதுங்களும் பாவம், என்ன செய்யறது சொல்லு. நம்மளால முடிஞ்ச வேலையை செய்யலாம் தான், வேற என்ன. அதுங்களும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே. அப்படி இல்லைக்கா, இன்னைக்கு இந்த வேலையை செய்ய சொல்லுவாளுங்க, நாளைக்கு சமைக்க சொல்லுவாளுங்க, கடைசியில் அவளுக்கு கால் மேலே கால் போட்டு உட்காந்து நமக்கு சாப்பாடு ஊட்டி விட கூட சொல்லுவாளுங்க. நீ வேற, நீ எதுக்கு இடம் கொடுக்குற? இப்போ பாரியா மருமகளை. அடியே நெட்டச்சி, நெட்டச்சி. அத்தை சொல்லுங்க அத்தை, கூப்பிட்டீங்களா? ஆமாம் ஆமாம், சீக்கிரம் போய் காப்பி போட்டு கொண்டு வா. 2 மினிட்ஸ் அத்தை, இந்த வந்துடுறேன். பாத்தியா என் மருமகளை, சொன்ன உடனே என்ன ஏதுன்னு கேட்காம 2 மினிட்ஸ்ல கொண்டு வரேன்னு இருக்கா. இப்படி இருக்கணும், அப்படி வச்சுக்கணும்க்கா. அடியே பொன்மண்டு, என் மருமகளும் சும்மா இல்லை, நான் சொன்ன வேலையெல்லாம் செய்வாளுங்க. இருந்தாலும் நம்ம மனசு கேட்காம தாண்டி இந்த உதவியெல்லாம் செய்கிறேன். இன்னைக்கு இதை செஞ்சா நாளைக்கு வேற எல்லாத்தையும் செய்ய சொல்லுவாளுங்க, அதை தான் சொல்கிறேன். அத்தை இந்தாங்க அத்தை காப்பி. அடியே நெட்ட குக்கி, 2 மினிட்ஸ் சொன்ன 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, குடி. என்னடி இது காப்பி ஆறி போய் கிடக்குது, போய் சூடா கொண்டாடி. சாரி அத்தை, நீங்க 2 மினிட்ஸ்ல கேட்டீங்கல்ல, அதான் கொஞ்சம் சூடு கம்மியா கொண்டு வந்துட்டேன். கொடுங்க, நான் போய் சூடு பண்ணி கொண்டு வரேன். பாத்தியாக்கா, என் மருமகளை பம்பர மாதிரி சுத்த விடுற பத்தியில அப்படிதான் இருக்கணும் மருமகனா.
பொன்வண்டு இந்த காலத்தில் கொடுமை பண்ணாமல் பார்த்துக்கிட்டாவே மாமியார் கொடுமைன்னு சொல்லி ஓடுறாளுங்க. நீ இப்படிலாம் கொடுமை பண்ணுறது பார்த்தா அவ்வளோதான், பார்த்து நடந்துக்க சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். இப்போ கூட காப்பி நல்லா சூடாக தான் இருந்துச்சு, சும்மா தான் சொன்னேன். அதை நம்பி எடுத்துகிட்டு எப்படி போகிறா பார்த்தியா? அதான் என் மருமக, அந்த அளவுக்கு இந்த பொன்வண்டு வச்சுருக்கேன். அத்தை இந்தாங்க காப்பி. அத்தை சூடா இருக்கா? இருக்கு ஓரளவு. அருணாக்கா, மருமகளாம் இப்படி வேலை வாங்கணும் சரியா? அதான் மருமக. நீ பாட்டுக்கு லூசு மாதிரி இருக்க. போ வீட்டுக்கு போய் உன் மருமகளை எல்லா வேலையும் வாங்கு. பொன்வண்டு, நியூஸ் பேப்பரில் படித்தேன், இப்படி தான் ஒரு ஊரில் ஒரு மாமியா எல்லா வேலையும் மருமக வாங்கினாலாம். மருமகளும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு கடைசியில் அவள் குடித்த பாயாசத்தில் விஷத்தை கலந்துட்டாலாம். அதனால நீயும் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க, நான் வாரேன். இந்த மாதிரி மாமியார் இருக்கவும் தான் நம்மளை மாதிரி நல்ல மாமியார்களுக்கும் கெட்ட பேர். நம்மளும் ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டிதான். இவ என்ன குருகுருன்னு பார்க்குறா? ஒருவேளை இவளும் பாயாச பிளானை போட்டுருவாளோ? அடியே நெட்ட கொக்கி, போய் சமடி. சரிங்க அத்தை. அப்புறம் சமைச்சிட்டு முதல்ல நாய்க்கு வை, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன் சரியா? நாயும் நீயும் ஒன்று தானே, வைக்கிறேன். இந்த நெட்ட கொக்கி மொழியே சரியில்லை. அருணாக்கா சொன்ன மாதிரி பாயசத்தில் எதுவும் கலந்துட போறா. கொஞ்சம் ஜாக்கிரதையாவே ரெடி பொன்வண்டு. அடியே எந்திரிக்கடி, வேலையை பார்ப்போம். நீ சும்மா இரு கோகிலாக்கா. இன்னைக்கு இந்த சூப்பரண்ட் வந்தா சும்மா விடக்கூடாது. 3 நாளா சம்பளம் தரல, நம்ம என்ன இலவசமா வேலை பார்ப்போமா சொல்லு? கவர்மெண்ட் மொத்தமா அவன்கிட்ட கொடுத்துட்றாங்கல்ல, அவன் நம்மள்ட்ட கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கான். ஆமா ஆமா உண்மைதான் கோகிலாக்கா. நம்ம இன்னைக்கு அவன் சம்பளம் தராம எந்திரிக்க கூடாது சொல்லிவிட்டேன். என்னடி கோகிலா, காலையில வந்தோடனே எல்லாம் படுத்து கிடக்குறீங்க, உட்காந்துருக்கீங்க, ஏன் வேலை எதுவும் பார்க்கலையா? வேலைதாக்கா, சூப்பரண்ட் 3 நாளா சம்பளம் தரல, அதனாலதான் இவளுக்கு வேலையெல்லாம் பார்க்க வேணா, சம்பளம் தந்ததுக்கு அப்புறம் வேலை பார்த்துக்கலான்னு உட்கார வச்சுட்டாளுங்க. ஏங்கடி இப்படி பண்றீங்க? வேலையை பார்ப்போம் வாண்டி, சம்பளம் எங்க போயிட போகுது? நம்ம உழைச்ச காசு கண்டிப்பா வந்துரும்டி. எக்கா நானும் அதான் சொன்னேன், இவளுக்கு தான் எந்திரிக்க மாட்டேங்கிறாளுங்க. ஏன் லதாக்கா, நம்ம என்ன சும்மா வேலை பார்க்கவா வந்திருக்கோம் சொல்லுங்க? அவ வீட்டில் அடுப்பு எறியணுங்கிறதுக்காக நான் ராப்பகலா உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த சூப்பரண்ட்டுக்கு எவ்வளோ திமிரு பத்திக்கல? 3 நாள் ஆச்சு சம்பளம் கொடுத்து. அது புரியுதுடி, இப்போ நம்ம வேலையை பார்த்தோன்னா அடுத்த சம்பளமும் தருவான். இல்ல தாக்கா, இவளுக்கு சொல்றதும் சரிதான். அந்த ஆளுக்கு என்ன கவர்மெண்ட்ல இருந்து காசு வராமலையா இருக்கு? 100 நாளைக்கு இவ்வளவு வேலைக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்காமலையா இருப்பாங்க? இந்த ஆளு என்ன பிராடு வேலை பார்த்துட்டு இருக்கானோ? இல்லடி கோகிலா, நம்ம உழைச்ச காசு வந்துடும் தான். வா நம்ம வேலையை பார்ப்போம். இன்னைக்கு வந்தா 2ல் 1 கேட்போம், அதுக்கு முன்னாடி வேலையை ஆரம்பிப்போம். இந்த மாதிரி லதாக்கா, நாங்களே போராட்டம் பண்ணணும் ஒரு முடிவோட இருக்கோம். நீ மட்டும் வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோ, அந்த சூப்பரண்ட் பாரு லதாக்கா மட்டும் வேலை பார்க்குறாங்க, உங்களுக்கு என்னன்னு கேட்பான். பேசாம இரு, ஊரோட ஒத்து போயிருக்கா, சொல்றதை கேளு. அப்போ உனக்கு காசு வேணாமா, சம்பளம் வேணாமா சொல்லு? அடி, சம்பளத்துக்காக தானடி நானே வேலைக்கு வந்திருக்கேன். சிறுக சிறு சேர்த்து அந்த இடத்த வாங்கணும் தான் நானே வேலைக்கு வந்திருக்கேன். எனக்கு சம்பளம் வேணாமா அடி? அப்போ செத்த நேரம் உட்காரு, அந்த சூப்பரண்ட் வந்து நம்மளை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சம்பளத்தை தரானா இல்லையான்னு பாரு. என்ன மூடி, சரி பார்ப்போம். வீடுல தக்கா தான் சொல்கிறாளுங்களே, பார்ப்போம், அந்தாலும் வரட்டும். எம்பிட்டு திமிரு அந்தாளுக்கு, பொம்பளைங்கன்னா இலக்காரமாக போச்சு. ஏமா என்னம்மா பண்றீங்க? காலங்காத்தாலே வந்து ஜம்முன்னு படுத்து கிடக்குறீங்க, உட்காந்து கிடக்குறீங்க. ஏன் வேலை ஒன்றும் இல்லையா? சொன்னாதான் செய்வீங்களா? வாங்க சார் வாங்க, நாங்கள் வேலை பார்க்கணும்னா முதல்ல துட்டை கழட்டுங்க. சம்பளமே 3 நாளாக கொடுக்காம இருக்கீங்க, அப்போ என்ன வேலை செய்யறது? ஏமா சம்பளம் கொடுக்காம எங்க ஓடிட போறேன்? அதுக்காக வந்து படுத்து கிடத்திருந்தா சம்பளம் கிடைச்சிருமா? என்னம்மா இதெல்லாம் கூத்தா இருக்கு? எந்திரிங்கம்மா முதல்ல. சார் நீங்க பேசுறது சரியா இருக்கா சொல்லுங்க? 3 நாளாச்சு நீங்க சம்பளம் கொடுத்து, நீங்க கவர்மெண்ட்ல இருந்து சம்பளம் வாங்காமலே இருக்கீங்க. என்னம்மா நீ ரொம்ப பேசுற? சம்பளம் அங்கேருந்து கொடுத்தா கொடுக்காம நான் என்ன பண்ண போறேன்? இன்னும் கவர்மெண்ட்லேருந்து போடலை. சார் இப்படி அநியாயமா பேசாதீங்க சரியா? நீங்க முன்கூட்டியே வாங்காமலையா நீங்க இருப்பீங்க சொல்லுங்க? நீங்க மட்டும் உங்க குடும்ப குட்டிக்கு வாங்கிக்கிறீங்களே, எங்களுக்கு குடும்பம் இருக்குல்ல, நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? ஏம்மா என்னம்மா இப்போ சொல்ல வரீங்க சொல்லுங்க? சம்பளம் இன்னைக்கு வரல, வந்ததுக்கு அப்புறம் தான் போட முடியும். இப்போ வேலையை பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? சார் நியாயமா பேசுங்க சார், நாங்களும் குடும்ப குட்டியோட தானே இருக்கோம். சம்பளத்தை போட்டா நாங்க ஏன் வேலை பார்க்க மாட்டோம்னு சொல்ல போறோம்? ஏம்மா சொன்னா புரிஞ்சுக்கோங்க, சம்பளம் வரல, இப்போ வேலை பார்க்குறீங்களா நான் வேற ஆளை பார்த்துக்கவா? பாத்தி அடி கூத்த, வேற ஆளும் பார்த்துக்கு வரோம் போங்க. இந்த ஊருக்குள்ள எவன் வேலைக்கு வர நானும் பாக்குறேன். நீங்க சம்பளமே கொடுக்காம ஓசியில. ஏம்மா தேவையில்லாத பேசிட்டு இருக்காதீங்க, போய் வேலையை பாருங்க. முடியவே முடியாது சார். ஏய் நிறுத்துங்க நிறுத்துங்க, கோகிலா நிறுத்துடி. சார் நீங்களும் மனசாட்சியோடு பேசுங்க. 3 நாள் ஆச்சு, நாங்களும் பொம்பளைங்க தானே. காலையில் வந்துட்டு சாயங்காலம் எதுக்கு ராப்பகலாக உழைச்சிட்டு இருக்கோம், எல்லாம் குடும்பத்தை காப்பாற்றணும் தானே. சம்பளம் கொடுக்காம இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் என்ன பெரிய பெரிய கம்பெனியில் போய் வேலை செய்கிறோம்? இந்த 100 நாள் வேலை, அன்னன்னைக்கு சம்பளம் கிடச்சா குடும்பத்தை ஓட்டலான்னா எல்லாம் வராங்க. அதுலேயும் நீங்கள் கை வச்சா என்ன சார் பண்ண முடியும்? ஏம்மா நான் இல்லைன்னு சொல்லம்மா, தரேம்மா, முதல்ல போய் வேலையை பாருங்கம்மா.
சார் 2 நாளா 3 நாளா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, எப்போ தருவீங்கன்னு சொல்லுங்க, எங்களுக்கு உறுதியை கொடுங்க. கோகிலாக்கா, இவர் அதெல்லாம் சொல்ல மாட்டாரு சரியா? நம்மளை ஏமாத்தி நல்லா வேலையை வாங்கிட்டு இவர் குடும்பத்துக்கு எல்லாத்தையும் சுருட்டிட்டு போலான்னு பாக்குறாரு போல. ஏம்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. இப்ப வேலையை பார்க்க போறீங்களா இல்லையா? சார், நாங்கள் வேலையை பார்க்காம எங்கேயும் போகல சரியா? உழைக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்கள் எப்போ சம்பளம் தருவீங்கன்னு சொல்லுங்க. சரிம்மா லதா, இன்னைக்கு சாயங்காலம் மொத்த சம்பளத்தையும் தரேன். இன்னைக்கு போய் வேலையை பாருங்க. அது எப்படி நம்புறது? ஏம்மா நம்பிக்கை இருந்தா வேலையை பாருங்க, இல்ல வீட்டுக்கு கிளம்புங்கம்மா. சரி விடுங்க சார். வாங்கடி வேலையை பார்ப்போம். அவர் தான் சொல்லிக்கிட்டார்ல, இன்னைக்கு ஒரு நாள் பார்ப்போம். இந்த ஊருக்குள்ளே தானே இருக்க போறாரு, எங்கே போயிடுவான்னு பார்ப்போம். வா, நம்ம வேலையில் நம்ம சரியாக இருப்போம். வாங்கடி. ஏதோ லதாக்கா சொன்னிச்சேன்னு எந்திரிச்சு கிளம்புறோம். இன்னைக்கு மட்டும் சம்பளம் வரல, அப்புறம் ஊருக்குள்ளே எங்கேயுமே உங்களை சூப்பரண்டா பார்க்க முடியாது, பார்த்துக்கோங்க. சரி சரி வாங்க போவோம். ஐயோ, இந்த பொம்பளைங்களை வச்சு வேலை வாங்குறதுக்குள்ள உசுறு போய் உசுறு வந்துடும் போலயே. முதல்ல சம்பளத்தை போட்டுறணும். பாத்தியாக்கா, 2 போடு போடவும் தான் இப்போ சம்பளத்தை தரேன்னு சொன்னாரு. இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம தலையிலே மிளகா அரைச்சிருப்பாரு. சரிங்கடி, வாங்க வாங்க, நம்ம வேலையை பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோடு முழுசா பார்த்தீங்களா? ஸ்கிப் பண்ணாம இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா? இன்னைக்கான கேள்வி என்னன்னா, பாண்டி அம்மா பார்வதி என்ன பாட்டு பாடினாள்? மறுபடியும் சொல்றேன், பாண்டி அம்மா பார்வதி என்ன பாடல் பாடினாள்? உங்க பதில சீக்கிரம் அனுப்புங்க. நீங்களும் நம்ம கிராமத்து காதலுக்கு சீஃப் கெஸ்டா வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களையும் சொல்லலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ் 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 நம்ம கிராமத்து காதலுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. சரி, நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாமா? பாய், லவ் யூ ஆல்.